ஏன் சாத்தான் உங்களோட பாதப்படியாக கர்த்தர் மாத்த போறாரு? எதனால கர்த்தர் கீழே கொண்டு போக போறாரு? நம்ம நினைக்கிறோம் சாத்தான் வந்து பூமி கீழே இருக்கிறான், நரகத்துல இருக்கிறான். இல்ல, சாத்தான் எங்கத்தமா இருக்கிறான்? மெய்யாகவே நம்ம தலைக்கு மேலதான் இருக்கிறான். பிசாசை ஓட்ட சொல்லி 70 பேரை கர்த்தர் அனுப்புறாரு. சிஷ்யர்களை அனுப்பும் பொழுது அங்க நீங்க பாத்தீங்கன்னா பிசாசை ஓட்டி முடிச்சு வரும்பொழுது இயேசு சொல்றாரு, நான் வானத்திலிருந்து இடிமுழுக்களை போல கீழே விழுகிறதை நான் காண்கின்றேன். அப்ப these spirits are conquering us, are ruling us from above us. நமக்கு மேல இருந்து நம்மளோட சிந்தைய, நம்மளோட வாழ்க்கையை இந்த ஆவிகள் ஆளுகை செய்யுது. பிசாசு இன்னைக்கு இப்படிதான் செயல்படுகிறான். நம்ம நினைக்கிறோம் அவன் ஆல்ரெடி பாதாளத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். இல்ல, அவன் தட்டிக்கு மேல, அவன் வான மண்டபத்தில் இருக்கிறான், நம்மள ஆளுகை செய்கிறான். அவனை கீழே கொண்டு போகிறது தான் தேவனுடைய சித்தம். பாதாளத்துக்கு அனுப்பணும், கால் பாதத்துக்கு கீழே அனுப்பணும், அதான் தேவனுடைய சித்தம். அப்ப நீங்க காரியங்களை புரிஞ்சுக்கணும். மேல 2 விதமான ராஜ்யம் இருக்கு. ஒண்ணு தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது சாத்தானுடைய ராஜ்யமாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகமே சாத்தான் தான் ஆளுகை செய்கிறான். அப்ப நம்ம எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அது நம்மளை மேற்கொள்ள முடியும். சோ பிசாசு எப்படி நுழையிறான் நம்ம வாழ்க்கையில புரிந்து எப்படி நமக்கு மேல உட்கார்றான்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா இங்க பாக்குறோம் பேதுரு அனனியாசை பார்த்து சொல்றான், சாத்தான் ஏன் உள்ளுக்கு நுழைந்தான், என்ன காரணம், எப்படி நுழைந்திருக்க முடியும்? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்குன்னா அவன் அலக்களிப்பான் அப்படின்னு கிடையாது. அவன் செய்கிற செயலே பிசாசினால் நடத்தப்பட முடியும். His actions, his character can see clearly what is ruling him. அப்ப இந்த அனனியாஸ் வந்து பிசாசை பிடிச்சு தலை பிடிச்சு அப்படி ஆட கிடையாது. ஆனா பேதுரு சொல்றான், பிசாசானவோ உன்னுடைய உள்ளத்தை நிரப்புறது என்ன காரணம்? அப்படி இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, சாத்தான் தந்திரமா உள்ளத்துல பூந்து அவன் என்ன செய்யணுமோ அதை வந்து கரெக்டா நடத்த ஆரம்பிக்கிறான். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, சாத்தான் உள்ளுக்கு நுழைகிறதுக்கு நீ ஏன் அனுமதி கொடுத்த? அப்படின்னா பிசாசானவன் நம்ம உள்ளத்துல வருகிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்காம நடக்காது. அதான் சொல்லியா, நீங்க அனுமதி கொடுக்காம எதுவுமே உங்களை ஆளுகை செய்ய முடியாது. Nothing can conquer you, nothing can rule you, nothing can take over you. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உள்ளுக்கு நுழைந்துருவான். உங்க பலவீனம் எதுவோ அது வாசலை திறந்து கொடுக்கும். If you have a weakness in you, that will open the door for the darkness. இருளுக்கு வாசலை எது கொடுக்கும்? நம்மளோட பலவீனங்கள். நீங்க உங்க வீக்னஸ் என்ன? நீங்க நினைக்க சில பேர் பெருமையா இதுதான் என் வீக்னஸ் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. நான் சொல்றேன், வீக்னஸ் தான் டோர். எந்த விதமான நீங்க பலவீனத்தை வச்சிருக்கீங்களோ அந்த பலவீனம் பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுக்கும். அது மூலியமா பிசாசனம் உள்ளுக்கு நுழைந்துடும். பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் நிறைய விதமான பலவீனங்கள் இருக்குது. நீங்க நினைக்காதீங்க நம்ம வல்லமையான சபையில இருக்கிறோம், நம்ம நல்ல அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், நம்மளுக்குள்ள ஆவிகள் இல்லை. எந்த மாதிரி சபையில இருந்தாலும் எவ்வளோ அபிஷேகம் இருந்தாலும் நீங்க பிசாசுக்குள்ள இடத்த நீங்க வாசல் உங்க பலவீனத்துமா திறந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியா உள்ளுக்கு நுழைஞ்சிடும். That's why Christians must always deal with their weakness. கிறிஸ்தவர்கள் எப்போதும் அவங்க பலவீனத்துல மேற்கொள்ள முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப நிறைய பேர் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க உள்ளத்துல பலவீனத்தின் மூலியமாவே வாசலை திறந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? பிசாசுக்கு திறந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் பாருங்க, நம்ம எப்போதுமே என்ன பண்ணோம், பிசாசுட சத்தத்துக்கு அவன் குரலுக்கு நம்ம காது அப்படியே மூடிட்டு போகணும், கேட்கக்கூடாது. அவன் பேசுற வார்த்தையத்தையுமே நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்டமா நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம். அன்னைக்கு மாத்திரம் ஏவாள் பிசாசுட குரலை கேட்காம அது கண்டுக்காம தெரியாத மாதிரி போயிருந்தா எவ்வளையோ காரியத்தை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனா காது கொடுத்து அவன் என்ன சொல்றான், என்ன விதையை விதைக்கிறான் உள்ளத்துல, ஆத்மாவை எப்படி கரைப்படுத்துறான், அது மூலியமா அவன் பாவத்துல விழுகிறதுக்கு சான்ஸாக மாறுது. ஹல்லேலூயா. அப்ப பிசாசு சில இடங்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது உங்க சுத்தி இருக்கிற ஆட்கள் ஆவியை பாருங்க. நீங்க நினைப்பீங்க நான் இப்படி இல்லைன்ட்டு, பார்த்தா நீங்க தான் கிங்கா இருப்பீங்க. அப்ப பிசாசு வந்து வாயை திறந்தா பொய் தான் பேசுவான். அவன் வந்து உங்கள்கிட்ட சில காரியத்தை பேசும் பொழுது அது பொய்ய ஆரம்பிப்பான். அந்த பொய்யை அவன் ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைப்படுவீங்க, அப்படியே பாவத்துல மூழ்கிடுவீங்க. This is what will happen to you. Hallelujah. அதான் சொல்றேன், நம்ம செவிகளை எதுக்கு திறக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது மாம்ச செவிகள் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய செவிகளும் கூட. Let your heart pay attention to what is from God. தேவன் இடத்திலிருந்து வருகிற காரியத்து மேல மாத்திரம் உங்க நோக்கம் இருக்கணும். உலகத்தினுடைய காரியம், உலகத்தின் சொல்லு, உலகத்தோட நடக்கிற காரியம், பிசாசோட எதுலையுமே நம்ம கவனம் போக கூடாது. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பயமுற்றுகிற ஒரு கதையை நீங்க கேட்கும் பொழுது, ஓகே, இல்ல ஒரு கொலை செய்த ஒரு காது கேட்கும் பொழுது உங்க ஆவி அப்படியே ஒரு மாதிரி கலங்கும். ஐயோ இவ்வளவு பயங்கரமா அப்படியான்ட்டு அது நிமித்தம் 2-3 நாள் நீங்க தூங்க கூட மாட்டீங்க நிம்மதியா. ஏன்? Your spirit pay attention to what is darkness.
அப்ப நம்ம எப்போதுமே நம்மளோட ஆவியை வந்து பரலோகத்துக்கு நேரா டியூன் பண்ணி வச்சிருக்கணும், ஆண்டவருக்கு நேரா டியூன் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப நம்ம if we stay connected to God, demon has no access into our life. அந்த கனெக்ஷனை தான் அவன் கட் பண்றான். கட் பண்ணி விட்டுட்டா நீங்க ஈஸியா அவன் வலையில விழுந்துட முடியும், அவன் உங்களுக்குள்ள இதை நுழைஞ்சிட முடியும். Why Christians often become powerless is because they stay disconnected from God. ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறார்கள். அப்ப நாளைக்கு மாந்திரிக ஆவி, பிசாசின் கிரியைகள் இல்லை தாக்குதல் வந்தா ஏன் மேற்கொள்ள முடியல, ஏன் மாம்ச இச்சையை மேற்கொள்ள முடியல? Because we are staying disconnected from God. தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி காரியெல்லாம் நடக்கும்போது பிசாசு என்ன பண்ண, நேரா வந்து உங்க மேல உட்கார்ந்து இருப்பான். சில பேர் உடம்பு ரொம்ப பாரமா இருக்கு, ஏதோ ஒன்று போட்டு அழுத்துது, ஏன் அவங்க உங்க ஷோல்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். There is something sitting on your shoulder. அவன் ஏன் உட்கார்ந்துருக்கான்? இப்ப நம்ம ஒரு ஹார்ஸ் ரைடிங் போன எங்கே உட்காந்துருப்போம், அந்த குதிரையோட ஷோல்டர் உட்காந்துருப்போம், உட்காந்துட்டு இங்கே அங்கேயும் இழுப்போம். எதுக்கு? அது எங்க போனேன். அதை தான் பிசாசு உங்கள்கிட்ட பண்ண. The devil is riding you. அதான் நீங்க பாக்குறீங்க உங்க ஷோல்டர் பகுதியில, உங்க முதுகுல அப்படியே வெயிட்டா, சில பேர் அப்படியே வளைஞ்சிருவாங்க. என்ன காரணம்? உட்காந்துருக்க அந்த இடத்துல அவன் உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் தான் உங்களை ஆப்ரேட் பண்றான், உங்க பிரெயின் அவன் தான் ஆப்ரேட் பண்றான். அப்ப இங்கதான் நீங்க சொல்றீங்க, நான் என்ன செய்ய நினைக்கிறேன்னு செய்ய முடியல, என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை நான் செய்கிறேன் அறியாம. ஏன் இது நடக்குது? பிகாஸ் கீழே இருக்க எங்க இருக்கிறான். சில பேர் சொல்ல தலைக்கு மண்டைக்கு ஏறிச்சு, அதான் மண்டைக்கு ஏறிடுச்சு. கோபம் வந்தா கூட மேலே ஏறிடுவான், மண்டைக்கு ஏறிடுச்சு. கரெக்டாக தான் சொல்றீங்க. கோபம் வரும் பொழுது பலவீனம், ஆமாவும் இல்லையா? தட் இஸ் யுவர் வீக்னஸ். அந்த கோபத்தின் நிமித்தம் என்ன பண்றீங்க? வாசலை திறக்கிறீங்க, பிசாசு எங்கே ஏறான். இதுதான் நடக்குது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில. கீழே இருக்க எங்க கொண்டு போறோம், மேல. என்ன எதுனால காரணம் பாருங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனையிலேயே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, எது நடந்துச்சோ அதே யோசி, பாஸ்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க, நடந்த காரியத்தை குறித்து அதை யோசிக்கிட்டே இருப்பீங்க. இது சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இது நடக்க போது, அது நடக்க போது, போச்சு, அது இல்லாத போலதான் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுவா அதுவா இப்படி போய்கிட்டே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட கோபம் உங்களை ஆளுகை செய்ய விடுவீங்க. சிலர் உங்களோட உள்ளத்துல அந்த மேட்டிமை உண்டாகும். இதெல்லாம் வந்து பிசாசு தலைக்கு மேல உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அடையாளங்கள். கர்த்தரோட இணைந்து இருக்கிறீங்கன்னா நீங்க எப்படித்தமா இருக்கிறீங்க? கர்த்தரை முன்னுக்கு போக விட்டு நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண. அவர் முன்னுக்கு போட்டோம், அவர் போது என்ன பண்றாரு பார்ப்போம், அவரை ஃபாலோ பண்றேன், அவர் என்ன செய்யறாரு, அதான் முன்னுக்கு போக விட்டு பின்னாடி வர்றது. பிகாஸ் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சாத்தா மேல உட்காண்டானா, ஆண்டவரே நீங்க பின்னுங்க, நான் முன்னுக்கு போறேன், அப்படியே அப்படியே மாம்சம் முன்னுக்கு போகுது, ஆவியானவர் பின்னாடி நிற்கிறார் என்ற அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுக்குள்ள நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும்போது when you are out of control, நீங்களா இல்ல, நிதானமா இருக்குமில்ல, நீங்க கோபத்துல செயல்படுகிறீங்க, எமோஷனல், that means the things is sitting on you. உங்களுக்கு மேல உட்கார்ந்து உங்களை ஆளுகை செய்யுது, உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, உங்க டைரக்ஷனை மாத்தி விடுது என்ற அர்த்தம். அப்புறம் காலை கீழே இருக்க வேண்டியது, மேல போகவே கூடாது. When you are a person keep on thinking about the problem the devil has successfully set on you, பிரச்சனையை குறித்தே யோசிக்கிறீங்க, எது வேதனை அதே யோசிக்கிற, பிசாசு வெற்றிதனமா மேல உட்காந்துட்டான் அப்படின்ற அர்த்தம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதனால சொல்ற மாதிரி ஏன் திரும்ப அவன் சொல்றாரு, பிசாசு உங்க பாதப்படிக்கு வந்து ஆகணும்னு சொல்லி, பிகாஸ் அங்கதான் அவன் இருக்க வேண்டிய இடம். கிறிஸ்டியன்ஸ் has the power to move prophetically. தீர்க்க தரிசனமா செய்யலாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சுமந்து வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல ஒரு காரியம் நடந்திருக்கலாம், இல்ல வேலையோட பிரச்சனை இருக்கலாம். அது நம்ம இங்க மிதிக்கும் பொழுது, அது காலை கீழே இறங்க போது அதை மிதி சாம்பலாக்க போறீங்க. அவனை மிதித்து நசிக்க போடதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு மேல உட்கார்ந்து இந்த டைம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. இதுக்கு மேல அவன் காலால மிதித்து நசிக்கப்படணும். ஹல்லேலூயா.